அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரர்களே? உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகள் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்காக ஜெபிக்கவும் தேவ பணிகளில் நாங்கள் வாஞ்சியுடன் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. இக்காணொலியை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஒரு விசை ஜெபம் செய்யும். கர்த்தாவே, இந்த வேலைக்காக முடிக்கரத்திலே வருகிறோம். தேவகுமாரனே, இந்த வேளையிலும் எங்கள் உலகளாவிய சமாதானத்துக்காக நாங்கள் வருகிறோம். ராஜா, இஸ்ரவேல் ஈரான் யுத்தங்களை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். ராஜா, அங்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். அங்கு இருக்கும் ஒவ்வொரு அப்பாவி மக்களையும் கர்த்தாவே நீர் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். யுத்தத்தை சமாதானத்துக்கு கொண்டு வாருங்கள். உலகம் முழுவதிலும் கர்த்தாவே பலதரப்பட்ட வியாதிகளின் மத்தியில் அல்லல்படும் மக்களை கரத்திலே வைக்கின்றோம். கொரோனா வியாதியினாலும் டெங்கு காய்ச்சலினாலும் அவதிப்படுகின்ற சிக்கன் குனியாவினாலும் அவதிப்படுகின்ற பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். மற்றும் கேன்சர் வியாதியினாலும் பலதரப்பட்ட வேறு வியாதியினாலும் வேதனைப்படுகின்ற பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். வைத்தியசாலையில் இருக்கும் பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். கர்த்தாவே, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை கட்டளையிடுங்கள். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் அபிரதமாய் ஆசீர்வதிங்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி. தெய்வமே, நீங்கள் எங்கள் அருகில் இருக்கின்றீர். எங்களை கரங்களை பிடிக்கின்றீர். கர்த்தாவே, பேசும் அடியேனை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய பரிசுத்தாவின் அக்கினியின் வார்த்தைகளாக வெளிவந்து அவைகள் ஒவ்வொன்றும் 60-100 பலன் தர, கனிகளை தர, ஜீவ விருட்சங்களாய் வர எங்கள் இதயங்களில் நீர் பதித்தரல வேண்டும் என்று கேட்கின்றோம். எங்கள் பேசுங்களையா நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கூறுகின்றார், என் மகளே, மகனே, நீ பயப்படாதே. நான் உன்னுடனே இருக்கின்றேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், ஆண்டவர் அழகாக இதை கூறுகின்றார். இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார். இந்த வாக்குத்தத்தம் உமக்கு ஒரு இதயத்தை இலகுவாக மாற்றுவதாகவும் உம்மை ஒரு சந்தோஷத்திலும் உம்மை ஆறுதல் படுத்தும் வார்த்தையாக இது இருக்கின்றது. ஆண்டவரின் வாக்குத்தத்தத்தை உறுதி செய்கின்றதாக அவர் உம்முடன் இருக்கின்றார், எங்களுடன் இருக்கின்றார் என்பதை உறுதி செய்யும் வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பும் அவருடைய சமாதானமும் எமது சூழ்நிலைகளில், எல்லா சூழ்நிலைகளிலும், கலக்கத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் இருக்கும் எங்களுக்கு அவர் தரும் ஆறுதலின் வார்த்தையாக இது இருக்கின்றது. இன்று கலக்கத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் கூறுகின்றார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்ற வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தருகின்றார். ஆண்டவர் அறிவார், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சில சமயங்களில் சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம். எம்மால் தாங்க முடியவில்லை. ஆம், நாங்கள் செய்யும் யுத்தங்கள் ஆவிக்குரிய யுத்தம், சரீர யுத்தம், சரீர வேதனைகளை எம்மால் தாங்க முடியவில்லை.
ஆம், நாம் கடந்து செல்லும் அந்த வேதனைகளை உம்மால் தாங்க முடியவில்லை என்பதை ஆண்டவர் நன்கு அறிகின்றார். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நீங்கள் கலங்கி இரவில் தூங்க முடியாமல் உங்களை விழிப்படைய செய்யும் துக்கங்கள், வேதனைகள், மனக்கசப்புகள், அங்கலாய்ப்புகளை அவர் அறிவார். உனக்கு யாரும் இல்லை, நீ தனிமையாக இருக்கின்றாய், உன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று உங்களுக்கு கேட்கும் சத்தங்கள், உங்கள் சிந்தனைகளையும் ஆண்டவர் அறிவார். ஆயினும் ஆண்டவர் கூறுகின்றார், கலங்காதே, என் உபத்திரவங்களிலும் துன்பங்களிலும் விட என் வல்லமை, என் அன்பு, என் பராமரிப்பு பெரியது. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் இங்கு எமக்கு கூறும் வாக்குத்தத்தம் லேவியராமம் 31 அதிகாரம் 8 கூறுகின்றார், கர்த்தர் தாமே நான் தானே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தராகிய நான் உனக்கு முன்னாக செல்கின்றேன், நீ திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கூறிய வாக்குத்தத்தம் என்று எமக்கும் உறுதியாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கின்றார். யோவானுக்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் 18, 20 கூறுகின்றார். ஆண்டவர் கூறுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்கின்றேன், உங்களிடத்தில் திரும்பி வருவேன், ஆனாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் உங்களுடனே வாழ்கிறேன், நீங்களும் என்னுடனே வாழ்கின்றீர்கள், நான் தந்தையினுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அழகான வார்த்தை. ஆண்டவர் கூறுகின்றார், நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும். அங்கு ஆண்டவர் நாங்கள் ஒன்றாக, அவர் தனித்து இல்லை, கடவுள் உள்ளே இருக்கின்றார், அவர் தந்தையின் உள் இருக்கின்றார், தந்தை இயேசுவுக்குள் இருக்கின்றார், அந்த இயேசு எங்களுக்குள் இருக்கின்றார், நாங்கள் அவருக்குள் இருக்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 18 20 அழகாக, இதற்கு மேல் என்ன விளக்கம் வேண்டும்? உறுதி, எங்களுக்குள் இருக்கின்றார், நாங்கள் தனிமையாக இல்லை, நீங்கள் தனிமையாக இல்லை என் அன்பு சகோதரனே, சகோதரியே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நடக்கும் சூழ்நிலைகளை பார்த்து அங்கலாய்த்து துக்கப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமில்லை, பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் கூறுகின்றார், உங்களால் முடியவில்லை என்னும் பொழுது நான் உங்களை தூக்கி தாங்குகின்றேன் என்று கூறுகின்றார். நாங்கள் நடக்க வேண்டிய பாதை தெரியாமல் தக்கு தடுமாறி கண்ணை கட்டி காற்றில் விட்டது போல நாங்கள் கலங்கலாம். ஆயினும் எங்கள் கரங்களை ஆண்டவர் என்று உயர்த்தும் பொழுது, ஆண்டவரை என்று அடைக்கலம் கேட்கும் பொழுது, அவர் தன் நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி எங்களை வழி நடத்த ஆயத்தமாக இருக்கின்றார். தன் கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கின்றார் உங்கள் அருகில். அதை அறிந்து எங்கள் கரங்களை அவர் அண்டை நாங்கள் நீட்டுவோமா என் அன்பு சகோதரர்களே? இன்று எங்கள் எதிரிகள் பிசாசானவன் எமக்கு சிந்தனைகளை தரலாம். எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, எமக்கு யாரும் இல்லை, நாங்கள் தனிமை இல்லை, தனிமை என்று கூறலாம். ஆனால் தனிமை இல்லை. எம்பெருமான் இயேசு கிறிஸ்து எல்லா பிரச்சனைகளையும் விட அவர் வல்லவர், பெரியவர். அன்பானவர்களே, இன்று உலகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கின்றோம், அதை பெரிதாக பார்க்கின்றோம்.
அது எப்படி பார்க்கின்றோம்? என் கண்கள் முன்னால் அதை நாங்கள் வைத்து பிரச்சனைகளை வைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு உலகம் தெரிவதில்லை, பிரச்சனை தான் தெரிகின்றது. வெளியில் இருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களும் தெரிவதில்லை. ஏனெனில் நாங்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் பார்க்கின்றோம். ஆனால் பிரச்சனைகளை விட பெரியவர் ஆண்டவர், அவரும் அருகில் இருக்கின்றார். அன்பானவர்களே, வழி தெரியாமல் இருக்கும் பொழுது உங்கள் கரங்களை ஆண்டவரை உயர்த்துவோமா? அவர் கரங்களை பிடித்து நடத்துவார். அவர் எமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். அவர் எமக்காக ஆயத்தம் பண்ணிய அந்த சலாக்கியங்களை எங்கள் கண்கள் இதுவரை காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அவைகள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள். ஆம், பொறுத்தார் அரசாழ்வார். இன்று ஆண்டவருக்குள் நாங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாங்கள் எங்கள் உபத்திரவங்கள், துன்பங்கள், வேதனைகளை அவர் பாதத்தண்டை வைத்துவிட்டு விசுவாசத்துடன் அவர் கரம் பிடித்து நடப்போமா? அன்பானவர்களே, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறிய ஆண்டவர் தனது கரத்தை தருகின்றார். அவர் கரத்தை பிடிப்போமா? கிளங்காதே மகளே, மகனே என்று ஆண்டவர் கூறுகின்றார். நாங்கள் கடந்து செல்லும் அந்த வேதனைகள், துன்பங்கள், வேதனைகள் அநேகம், சரீர வியாதி, பொருளாதார பிரச்சனை, குடும்ப சூழ்நிலைகள், அவைகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது இது எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, வேதனை என்று கலங்கலாம். கலங்க வேண்டாம். ஒருவரை வாழ்க்கையின் முடிவுக்கு இது என்ன வாழ்க்கை என்று விரக்தியில் இருக்கலாம். ஆண்டவரண்டை வாருங்கள், கரம் பிடித்து வழி நடத்த அவர் தாய் அன்புள்ள அந்த தேவன், சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கின்றார். சிந்திப்போம், செயல்படுவோம். அன்பானவர்கள், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் ஆண்டவரண்டை வாருங்கள், அவர் கரத்தை பிடியுங்கள், உங்களை அவருக்கு அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை, உங்கள் சந்ததியை, உங்கள் பிள்ளைகளை அவர் வழி நடத்த, நீதிமான் சந்ததி 1000 தலைமுறைக்கு வழி நடத்த அவர் காத்திருக்கின்றார். உங்கள் கரத்தை ஒரு தடவை அவர் அண்டை உயர்த்துவோமா? சிந்திப்போம். நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கின்றோம், இறுதி காலத்தில் இருக்கின்றோம். இப்பொழுதே அவர் அண்டை வர ஆயத்தப்படுத்துவோமா? எங்களை அர்ப்பணிப்போம். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென்.